என்ன எடப்பாடியாரு முதல்ல என்ன புரட்சி தமிழர் என்ன புரட்சி பண்ணாரு? அமித்ஷா காலில் விழுந்தாரு, அது புரட்சியா? இல்ல சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு காலம் மாறி விட்டாரு, அது புரட்சியா? இல்ல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினாரு, அது புரட்சியா? இல்ல கொடநாடு கொலை விவகாரத்தை நடத்தினாரு, அது புரட்சியா? எது புரட்சி? எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவா உள்ளவங்க பாலியல் வழக்குல கூட்டு பாலியல் வழக்குல மாட்டாங்களா, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு, அது பாலியல் புரட்சிக்கு. அது இப்ப நம்ம ஆளுக்கு எடப்பாடியாருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்ததா புரட்சி தமிழர்னு? எது வாங்கி கொடுச்சு புரட்சி தமிழர்? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்னு. புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? புரட்சின்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன். இவனுங்க பாட்டுக்கு உசுப்பேத்திட்டு உட்காந்துருக்கானுங்க, அவரு இப்படியே உட்காந்துருக்காரு. பேசுங்கடா, ஏன்டா ரொம்ப போறீங்களோ, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு அவரு. இவனுங்க என்னன்னா பாயும் வேங்கை, சீரும் வெறிகொண்ட வேங்கை, சீரும் சிறுத்தை, அப்படி இப்படிங்கிற போக்குல போயிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இதுல அடுத்து வைகை செல்வன் பேசினாரு பாருங்க, நம்ம மணமகள் எல்லாம் வாழ்த்துவோம்ல, மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. கெட்டிமேன் மாங்கல்யம் தந்துனாமே நம்ம ஜீவன கேதுனா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அன்னாரது இறுதி ஊர்வலம் என்று மாலை 6 மணி அளவில் எடப்பாடியார் இல்லத்திலிருந்து புறப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது போல முடிச்சிட்டாருங்க. கடைசியில அந்த பேசுனதை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கோரஸ் முடிஞ்சிருக்கும்.